விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் துணை மின் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் எமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திண்டிவனம் புறநகர் பகுதியில் நிற்கிறோம். இந்த திண்டிவனம் புறநகர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் சுற்றியுள்ள பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வெளியேற முடியாமல் இங்கே இருக்கிற துணை மின் நிலையத்தில் இந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே புகுந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டு வந்த மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நேற்று மாலை முதலே துண்டிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்மளிடையே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் இருக்காரு. அவர்கிட்ட இந்த பகுதி மக்களோட பாதிப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், எவ்வளோ நேரமாக கரண்ட் இல்லை, இதுக்கான காரணம் என்ன? நேற்று மாலை 3 மணிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதியாக இருக்கிற இந்த ஏரியாவில் சப்ஸ்டேஷன் மெயின் ஆஃபீஸாக இருக்கிறதால ஒரு 100-150 கிராமங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கு. மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வடிகால் வசதி வாய்க்கால் சரியில்லை, பைபாஸ் வசதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பால் செய்யாததால் கிராமத்துக்கு எல்லாம் போக வேண்டிய எல்லா தண்ணியுமே இங்கே தேங்கி நிற்கிறதால போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் பவர் ஸ்டேஷன்லேருந்து தண்ணி வெளியேறதால பவர் ஸ்டேஷன் மின்சார வசதிகளால் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உண்டான உடனடி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நல்ல வசதி செய்ய தருமாறு கேட்டுக்கொள்ளும். இந்த பகுதி மக்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலேருந்து புதுச்சேரி செல்ல சாலையில் நிற்கிறோம்ப. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தேங்கியதுனால ஏராளமான வாகனங்கள் தண்ணீரில் முழுகி வாகனங்கள் பழுதாகி இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எல்லாமே சரி செஞ்சுட்டு இருக்காங்க. உடனடியாக இந்த பகுதியிலேருந்து தண்ணியை வெளியேற்றுக்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மின்வாரி அதிகாரிகள் உடனடியாக தண்ணியை வெளியேற்றி முறையான மின்சாரம் வழங்கணும் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. தந்தி செயலுக்காக ஒளிபரப்பு பாலாவுடன் கோபிநாத்.